Hello everyone, this is Balaji. மார்க்கெட் வந்து ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. என்னதான் சொல்ல வருது, 24,000லேயே முட்டு கொடுத்துட்டே தான் இருக்குது மார்க்கெட். நேற்று கேப் டவுன் ஆகி ரிக்கவரி ஆச்சு. இன்றைக்கி கேப் டவுன் ஆகி திருப்பி அதே இடத்துல தான் மார்க்கெட். ஃபஸ்ட் ஹாஃபில் ரிக்கவரி இருந்தது, செகண்ட் ஹாஃபில் பெரிய ரிக்கவரி இல்லாமல் எவ்வளோ விழுந்ததோ அதே இடத்துல க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஒரு சைடு பார்க்கும்போது இந்த குளோபல் வைடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி செக்டார்ஸை வந்து பெரிய லெவலில் அடிச்சிட்ருக்காங்க. அதில் இன்னொரு விதமாக இந்த ஐபிஎம்மோட Q2 ப்ரீ ஏர்னிங் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் ஸ்டாக் கிட்டத்தட்ட 24-25% மேலே இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டில் லோவில் இன்றைக்கி இன்ட்ராடே, அதாவது 7:55 நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமு 24% வந்து விழுந்திருக்கு. ஒரு ட்ரேடிங் செஷன் கேப் டவுனே 20%, இன்ட்ராடேயில் இன்னும் ஃபாலோ ஆகிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா ஏடிஆர் அல்ல, இன்ஃபோசிஸ் ஏடிஆர் மற்ற ஏடிஆர்ஸ் எல்லாமே வந்து இந்த டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் இதில் இருக்குது. சரி பாலாஜி, இதனால் என்னென்னா நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஐடி வந்து இப்போ தான் ரிக்கவரி மோடில் இருந்தது. இது காரணமாக வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஃபாலோ ஆகுமான்றது தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியன் ஐடியில் அது புதுசாக ஃபர்தராக இறங்கிறதுக்கு எதுவும் கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்போது ஐபிஎம்மே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ தான் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளோ நாள் அப் ட்ரெண்ட் தான். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம இந்தியன் ஐடி ஆல்ரெடி வந்து எழுந்திருக்கவே இல்லை, ரொம்ப நாளாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து இந்த நியூஸ் வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது தான் என்னோடய வியூ. பட் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் அது இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? இது காரணமாக வச்சு இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபோசிஸ் ஐடியாலாம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில். பார்ப்போம் எப்படி குளோபல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே டவ் வந்து கேப் டவுன் ஆச்சு, ஆன உடனே ஒரு ஃபியூரியஸான ரிக்கவரி. ஸோ டவ் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் நான் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகிறது மாதிரி மார்க்கெட் பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் நெகட்டிவில் தான் இருந்தது. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. இந்த சிச்சுவேஷன் மாறலாம். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக பாருங்கள், டவ் வச்சுருக்கோம் பாருங்கள், கேப் டவுன் ஆன உடனே ஒரு நல்ல ரிக்கவரி. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலும் அது பையர்ஸுக்கு தான் ஃபேவராக இருக்குது, அப் ட்ரெண்டுக்கு தான் வந்து அது வழிவகுக்குதுன்றது வந்து புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் அந்த வார் டென்ஷனாக இருந்தாலும் சின்ன சின்ன செல்லிங் வந்தாலும் அதை எப்படியே திருப்பி பழைய நிலைமைக்கு அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த 2026 ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்களேன் யூஎஸ் மார்க்கெட்டு. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் இந்த 2026 தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டவுன் ட்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூரியஸாக ஃபாலோ ஆச்சுனாலும் முடிஞ்சிடும். அந்த ஃபியூரியஸ் ஃபாலும் இல்லை. லாஸ்ட்டு ஒரு இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து பாருங்கள், ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. 24,600லேருந்து 23,000. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து லாஸ்ட் ஒரு 4 மாதமாக சுற்றிட்டுருக்கு. இன்றைக்கி நடந்தது கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஸோ கேப் டவுன் ஆகி அந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்து முடிச்சு அந்த ப்ரீவியஸ் லோ, நேற்று இன்ட்ராடே லோவுக்கு பக்கத்தில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆச்சுன்னா திருப்பி அந்த ப்ரீவியஸ் அந்த 23,800 வந்து திருப்பி வந்து சப்போர்ட்டாக தான் வந்து ஆக்ட் ஆகும். இதை நம்ம எப்படி ட்ரெண்டு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சைட்வேஸ் மார்க்கெட் தான். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ராடேயில் ஒரு பெரிய லெவலில் ஃபாலோ ஆச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ ஆக போகுதுன்னு நினச்சி இந்த டைமில் வந்து ஆப்ஷன்ஸில் புட் ஆப்ஷன் வாங்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சடனாக மார்க்கெட் ஏற போகுதுன்னா தொடர்ந்து ஏறப்போகுது அப்படின்னா வந்து ஒரு மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு. ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டுருக்கும் போது அப் அண்ட் டவுன் வந்து மேலே போகிற மாதிரி போய் கீழே வரும், கீழே வர மாதிரி போய் மேலே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கிளியர் வந்து டைரக்ஷன் அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து இல்லை, டவுன் ட்ரெண்ட் அந்த மாதிரியும் இல்லை. ஸோ விழுந்தாலும் உடனே சப்போர்ட் எடுக்குது, அப் ட்ரெண்டாக உடனே கேப் அப் பண்ணாலும் உடனே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இதுதான் வந்து மார்க்கெட்டோட சினாரியோவாக இருக்குது. ஸோ எனி வீக்னஸ் விழுந்ததுன்னா 23,800 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்தால் தான் ஃபர்தராக ஃபால் ஆகும். ஃபால் ஆனாலும் இமீடியட்டாக அடுத்த ஒரு 300 பாயிண்டில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஹையர் எண்டில் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,200 வந்து இன்ட்ராடேயில் ஆக்ட் ஆகும். லோயர் எண்டில் என்னுடைய இன்ட்ராடே லோ 24,000, அதை உடச்சுன்னா அதுக்கப்புறம் 23,800 அப்படின்றது தான் இப்போதைக்கு கரண்ட் சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு இருக்குது.
பட் நம்ம குளோபல் ப்ராடர் மார்க்கெட்னு பார்க்கும்போது மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே ஒரு அப் ட்ரெண்ட் பயஸில் இருக்கிறனால நிஃப்டியும் இழுத்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். இப்போ மிட் கேப்பில் பெரிய செல்லிங் வரல, இன்சைடர் கேண்டில் மாதிரி தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்லோவாக அப் ட்ரெண்ட் வந்து மிட் கேப்லேயும் சரி ஸ்மால் கேப்லேயும் சரி ஸ்டார்ட் ஆகுறது தெரியுது. லார்ஜ் கேப்பில் தான் பெரிய லெவலில் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஓகே, ஒருத்தர் வந்து எனக்கு கூப்பிட்ருந்தார். இது மாதிரி வந்து டெலகிராமில் வந்து இந்த மாதிரி அன்னோன் பர்சன், அதாவது என் பேரை யூஸ் பண்ணி என்னோடய ஃபோட்டோ யூஸ் பண்ணி நிறைய இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி டைரெக்டாகவே நான் என்ன மாதிரியே மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கால்ஸ் கொடுக்குறோம், இவ்வளோ பே பண்ணுங்கள், அது மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. நான் வந்து யாருக்குமே வாலண்டியராக போய் நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, எப்போவுமே நீங்கள் என்னை கூப்பிட்டா மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேனே தவிர நான் வந்து டைரெக்டாக வாலண்டியராக போய் யார்கிட்ட மெசேஜ் பண்ணி நான் வந்து கால்ஸ் கொடுக்குறேன், போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணுறேன், அந்த மாதிரி சொன்னதும் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. நான் வந்து என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன், எனக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நான் பண்ண முடியும். எனக்கு கீழே அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து கைடன்ஸ் கொடுக்க முடியும். மற்றபடி தனியாக செப்பரேட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு லேர்னிங் பர்பஸ்க்கு அது தனியாக கிளாஸஸ் நடத்துகிறோம். இதுதானே தவிர கால்ஸ் கொடுக்கறதுக்கோ இந்த மற்ற திங்ஸுக்கெல்லாம் நான் வந்து எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணுறதும் கிடையாது, யாரையுமே காண்டாக்ட் பண்ணுறதும் கிடையாது. அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அது நான் கிடையாது, ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து அந்த செல்லிங் 800 சப்போர்ட் எடுக்குது. 800 பக்கத்துலேயே சப்போர்ட் எடுத்ததுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 800 கீழே ட்ரேட் ஆனால் தான், ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது 720 ஒரு நல்ல ரிக்கவரி இல்லையா. 800 தக்க வைக்கணும், தக்க வச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகும். ரிலையன்ஸும் அதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு. நானும் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் வரும் அப்படின்னு பார்க்குறேன். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், நேற்று இன்டர்டே லோக்கு கீழே க்ளோசிங் வந்திருக்கு. பட் இந்த சைட்வேஸ் வந்து தெரியுது நல்லா தெளிவாக. இந்த ரேஞ்ச் ஃபர்தராக ஃபாலோ ஆனால் 56,800 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 700 to 800 இல்லை இந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட் வித் ஒரு அன்வான்ட் கேப் டவுன் கேப் அப், அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் வந்தால் அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு மார்க்கெட் மைனர் டைமில் சைட்வேஸ் வித் பாசிட்டிவ் பயாஸ். மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது பரவாயில்லாமல் இருக்குது. லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்கலாம் வந்து டைரக்ஷன்ஸ்லாம் இன்ட்ராடே பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கிங்க. வாங்கி ஹோல்ட் பண்ணுற சினரியோலாம் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ட்ரெண்ட் ஆகிற ஸ்டேஜில் இல்லை, ஒரு சைட்வேஸ்க்குள்ளே மாற்றிட்டுருக்கு. 23,800 முக்கியமான சப்போர்ட்டு. ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோ. ஓகே, ஸோ மற்ற திங்ஸ் எல்லாமே இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஏறிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து 4% ஏறி முடிஞ்சிருக்கு. முக்கியமான பிரேக் அவுட் சொல்லியிருந்தேன், அதுக்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கணும், ஓப்பன் க்ளோஸ் வரல. பார்ப்போம், கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ஒரு ஸ்பைக்கில் போயிட்டுருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து ரொம்ப ஹை வால்டைல் ஸ்டாக், சடனாக கிராஷ் ஆகும். நல்லா அழகாக இருக்குது, ஆனால் வந்து பயமாகவும் இருக்கும் என்ட்ரி எடுக்கும்போது. கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். இன்னொரு விஷயம், ஜூலை மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணுவோங்க, எல்லாருக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுத்துடுவோம். கம்மிங் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே மார்னிங் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுவோம். டெக்னிக்கலை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எவ்ரி மந்த் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஜூலை மந்த்துக்கான பேட்ச் கம்மிங் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லாட் 2 ஸ்லாட்டாக நடக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப லீஸ்ட்டு. நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இந்த லேர்னிங்க்கு நீங்கள் ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். வந்து கற்றுக்குங்க. அதை நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும் போதே நீங்கள் அதை வந்து ஏர்ன் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.